வணக்கம் உறவுகளே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே முருகப்பெருமானோட அருள் முழுமையாக கிடைக்க நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் என்னை அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை, கந்தனுண்டு கவலை இல்லை, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, செப்பிய நாவை செவ்வேல் காக்க, பேசிய வாய்தனை பெருவேல் காக்க, காக்க காக்க கனகவேல் காக்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆடி கிருத்திகையோட வழிபாட்டு முறை, நேரம், முருகப்பெருமானுக்கு எந்த பதிகம் பாடி பூஜை செய்யணும், அதுபோல் இந்த ஆடி மாதத்தில் வர்ற கார்த்திகை நட்சத்திரம் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறத பற்றியும், ஆடி கிருத்திகை 2 நாட்கள் வருது, அதில் எந்த நாளில் நம்ம பூஜை செய்யணும் அப்படிங்கிற பற்றியும் இந்த பதிவில் தெளிவாக சொல்ல போகிறேன். அதனால் இந்த பதிவை முழுவதுமாக கேளுங்க. எல்லா மாதங்கள்லையுமே கிருத்திகை நட்சத்திரம் வருது. குறிப்பாக ஆடி கிருத்திகை மட்டும் இவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக நம்ம கொண்டாடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஆடி கிருத்திகை தினத்தில் நம்ம அம்மனுக்கும் முருகப்பெருமானுக்கும் சேர்த்து பூஜை செய்வதால் தான் இந்த ஆடி கிருத்திகை இவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக கொண்டாடப்படுதுங்க. ஆடி மாதத்தில் 2 கிருத்திகை நட்சத்திரம் வருது. அது என்னன்னைக்கு அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்துடலாங்க. ஜூலை 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒரு கிருத்திகை நட்சத்திரம் வருதுங்க. அதுபோல் ஆகஸ்ட் 16ஆம் தேதி சனிக்கிழமையும் வருதுங்க. ஆடி கிருத்திகை திருத்தணிகையில் ரொம்பவுமே சிறப்பாக கொண்டாடப்படுங்க. திருத்தணியில் ஆகஸ்ட் 16ஆம் தேதி சனிக்கிழமை தாங்க ஆடி கிருத்திகையை கொண்டாடுறாங்க. அதாவது இந்த ஆடி மாதத்தில் வர 2வது கிருத்திகையை தான் அவங்க கணக்கில் எடுத்திருக்காங்க. பழனியில் ஆடி கிருத்திகையை எப்போ கொண்டாடுறாங்க அப்படின்னா, ஜூலை 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வர்ற ஆடி கிருத்திகையை தான் அங்கே சிறப்பாக கொண்டாடுறாங்க. இவ்வளோ குழப்பங்கள் ஏன்? கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்னாலே முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாக தான் நம்ம எல்லா மாதத்துலேயும் இருக்க கார்த்திகை நட்சத்திரத்தை நம்ம கொண்டாடுறோம். இந்த 2 ஆடி கிருத்திகையிலையுமே முருகப்பெருமானுக்காக நீங்கள் பூஜை செஞ்சு நீங்கள் முருகப்பெருமானை வணங்குனீங்க அப்படின்னா அவரோட பரிபூரண அருளுமே உங்களுக்கு கிடைக்குங்க. கிருத்திகை நட்சத்திரம் 2 நாட்கள்லையுமே எந்த நேரத்தில் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. ஜூலை 20ஆம் தேதி அதிகாலை 12:14 மணி முதல் இரவு 10:36 மணி வரை கிருத்திகை நட்சத்திரம் இருக்குங்க. ஆகஸ்ட் 16ஆம் தேதி காலை 8:27 மணி முதல் 17:08 காலை 6:48 மணி வரைக்கும் கிருத்திகை நட்சத்திரம் இருக்குங்க. இந்த 2 நாளில் நீங்கள் எந்த நாளை வேணால் சூஸ் பண்ணி நீங்கள் ஆடி கிருத்திகையை கொண்டாடலாங்க. ஆடி கிருத்திகையில் நம்ம என்ன கேட்டாலுமே கிடைக்குங்க. குழந்தை வரம் வேணுமா, செல்வம் அதிகமாக சேரணுமா, ஆரோக்கியமாக இருக்கணுமா, நல்ல வேலை கிடைக்கணுமா, நம்ம என்ன ஆசைப்பட்டு முருகப்பெருமான்கிட்ட கேட்குறோமோ அதை அள்ளி அள்ளி கொடுப்பாருங்க இந்த ஆடி கிருத்திகை தினத்தன்னைக்கு. எப்படி பூஜை செய்யலாம் அப்படின்னா, வீட்டில் முருகர் சிலை இருந்துச்சுன்னா முருகர் சிலைக்கு பாலாபிஷேகம் பண்ணுங்கள். வேல் இருந்தால் வேலுக்கு பாலாபிஷேகம் பண்ணி முருகருக்கு ரொம்பவுமே பிடித்தமான அரளி மலர்களால் பூஜை செய்யுங்க. நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல், தினைமாவும் தேனும் கலந்து வைக்கலாங்க. பால் வைக்கலாம், வாழைப்பழம் வைக்கலாம், உங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் கிடைக்குதோ அது எல்லாமே வைக்கலாம். இது எல்லாமே செஞ்சுட்டு முருகப்பெருமானுக்கு ரொம்பவுமே பிடித்தமான திருப்புகளை அன்னைக்கு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு முழு பலனுமே கிடைக்குங்க. விரதத்தன்னைக்கு நாங்கள் சாப்பிடாம இருக்கணுமா அப்படின்னா அது உங்களோட சௌகரியம். உங்களோட உடல் சூழ்நிலையை பொறுத்து நீங்கள் சாப்பிடாம இருக்கிறதும் இருக்காதும் உங்களோட விருப்பம். குழந்தை பாக்கியம் வேண்டி இருக்கவங்க மட்டும் அன்னைக்கு முழுவதும் சாப்பிடாம இருந்து சாயங்காலம் பூஜையை முடிச்சுட்டு கோவிலுக்கு போயிட்டு உங்களோட விரதத்தை நீங்கள் முடிச்சுக்கிறலாங்க. குழந்தை வரம் வேண்டி இருக்கிறவங்க செகமாயை உற்று அந்த திருப்புகள் கண்டிப்பாக படிங்க. மற்றவங்க எல்லாருமே நான் சொல்கிற இந்த திருப்புகளை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா முருகப்பெருமானோட பரிபூரண அருளும் உங்களுக்கு கிடைக்குங்க. அந்த திருப்புகள் என்ன அப்படின்னு பார்த்துடலாமா? திருப்புகள் 303. அதிரும் கழல் பணிந்து
உன் அடியேன் உன் அபயம் புகுவதென்று நிலைகாண இதயந்தனிலிருந்து கிருபையாகி இடர் சங்கைகள் கலங்க அருள்வாயே. எதிர் அங்கொருவர் இன்றி நடமாடும் இறைவன் தனது பங்கில் உமைபாலா பதி எங்கிலுமிருந்து விளையாடி பல குன்றிலும் அமர்ந்த பெருமாளே. இப்போ இந்த திருப்புகளோட விளக்கத்தை பார்த்துடலாங்க. ஒரு திருப்புகழ் படிக்கிறோம் அப்படின்னா அதோட முழு அர்த்தத்தையும் நம்ம தெரிஞ்சு படித்தோம் அப்படின்னா அதுக்கான முழு நம்பிக்கையும் நமக்கு கிடைக்குங்க. ஒளிக்கும் வீர கழல்களை அணிந்த உன் திருவடிகளை வணங்கும் நினது அடிமையாகிய நான் நீயே புகலிடமென்று மெய்நிலையை யான் காணுமாறு எனது உள்ளத்தில் வீற்றிருந்து கருணை புரிந்து துன்பங்களும் சந்தேகங்களும் கலங்கி ஒளிய அருள்வாயாக. தமக்கு ஒருவரும் இல்லாமல் ஆனந்த தாண்டவம் செய்யும் சிவபெருமானுடைய இடது பக்கத்தில் விளங்கும் உமாதேவியின் திருக்குமாரனே, திருத்தலங்கள் எங்கிலும் இருந்து திருவிளையாடல்கள் புரிந்து பல மலைகளிலும் எழுந்தருளியுள்ள பெருமாளே. அதாவது நான் என்ன கேட்டாலும் நீ எனக்கு கொடுப்ப முருகா, ஆனால் நான் தான் உன் மேலே சந்தேகப்படுறேன். அந்த சந்தேகமும் துன்பமும் எனக்கு இல்லாமல் உன் திருவடிகளை மட்டும் நம்பிக்கையோடு வணங்கும் அருளை எனக்கு கொடு முருகா அப்படிங்கிறதா இந்த திருப்புகளோட விளக்கம். நம்மளோட எம்ஐஸ் ஹோம்மேட் ஹேர் ஆயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கிறலாங்க. நம்மளோட ஹேர் ஆயிலை ஒரு டைம் வாங்கி யூஸ் பண்ணவங்க நம்மக்கிட்ட தொடர்ந்து ஆர்டர் கொடுக்குறாங்க. ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு நல்ல நல்ல ரிவ்யூஸ்லாம் நமக்கு கொடுத்துட்ருக்காங்க. இப்போ ஆஃபர் ப்ரைஸில் போய்கிட்டு இருக்குங்க. உங்களுக்கும் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கிறலாங்க. நம்ம மரச்செக்கு, கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. ரொம்பவும் சுத்தமான முறையில் நாங்கள் செஞ்சு கொடுத்துட்ருக்கோங்க. நம்மளோட வாழ்க்கையில் எதுலையோ மாற்றங்கள் கொண்டு வர்றோங்க. நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் உணவு அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயங்க. அதில் ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வந்தோம் அப்படின்னா உங்களோட உடல் ஆரோக்கியத்துக்கு அது பெரிய அளவுக்கு நமக்கு உதவி செய்யுங்க. நம்மக்கிட்ட 1 லிட்டர்லேருந்து அவைலபிளாக இருக்குங்க. நம்மக்கிட்ட பல்காகவும் ஆர்டர் கொடுக்குறாங்க. 1 லிட்டர் 2 லிட்டர் வேணும்னாலும் வாங்கிக்கிறலாங்க. நம்மளோட மரச்செக்கு வாகை மரத்தாலான மரச்செக்கு அப்படிங்கிறதுனால நம்ம கடலை போடுறோம் அப்படின்னா அதில் இருக்க பிராணசக்தி அப்படியே அந்த எண்ணெயில் முழுவதுமாக உங்களுக்கு கிடைக்குங்க. இதுவும் நம்மளோட ஹாப்பி கஸ்டமர் தாங்க. நம்மக்கிட்ட 5 லிட்டர் ஆர்டர் போட்டிருந்தாங்க. இப்போ பல்காக ஆர்டர் போட்டு நம்மக்கிட்ட வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 25 லிட்டர் நம்மக்கிட்ட ஆர்டர் போட்டு வாங்கியிருக்காங்க. கோயம்புத்தூர்ல இருந்து சாந்திங்கிற கஸ்டமர் தான் நம்மக்கிட்ட ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தாங்க. முதல்ல 5 லிட்டர் வாங்கியிருந்தாங்க. இப்போ பல்காக 25 லிட்டர் நம்மக்கிட்ட ஆர்டர் போட்டிருக்காங்க. உங்களுக்கும் நம்மளோட மரச்செக்கு, கடல் எண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், ஹேர் ஆயில் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி உறவுகளே.